இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்க உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உயர ஏறுவதற்காக ஆண்டவர் உங்கள் கால்களை மான்களைப் போல மாற்றுவார். நீங்கள் எளிதாக ஏறி உயரமான ஸ்தலங்களை அடையலாம். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. உயர செல்கின்ற பொழுது இடுக்கமான பாதையாக இருந்தாலும் சரி, கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் சரி, நான் உங்களை மேல்நோக்கி கொண்டு போகிறேன், உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் சில பல துன்பங்கள் துயரங்கள் போட்டு ஒரு வழி பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுங்க. இந்தியா ஜெயிக்குமா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்குமான்னு சொல்லி ஒரு பரபரப்பு கடைசி நொடி வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனால் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஹர்திக் பாண்டியா கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமில் ஆடும்போது ஒரு ஒஸ்டான கேப்டனாக நடந்துக்கிட்டு சில விமர்சனங்கள், அவரை பற்றி தப்பான விமர்சனங்கள், நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு, சில பல இஷ்யூ நடந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர் பெருசுப்படுத்தாமல் சில பல வழிகளை தாங்கிக்கிட்டு, நான் வாழ்க்கையில் நான் எப்படியாச்சும் நான் பேசின வாயெல்லாம் அடைக்கணும் பேட்டி கொடுத்துருந்தாங்க சமீபத்தில். ஸோ படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கணும் என் வாழ்க்கையில் நினச்சி இது பண்ணியிருந்தேன். ஆனந்த கண்ணீர் கூட விட்டுருப்பார், பார்த்துருப்பீங்க, அழுதுருப்பார். ஸோ அந்த தருணம் அதுதான். அமைதியாக இருந்து வாழ்க்கையில் யாரோன்னு ஜெயிக்கலாம். நீங்கள் அமைதியாக இல்லாமல் சொல்கிற விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்மளும் பேச்சு அதிகமாக வளர்த்துட்டு போனோம், மன கசப்பாகும், கஷ்டங்கள் வரும்னு சொல்லி மௌனமாக இருந்தேன். எனக்கு இந்த ஒரு தருணம் இந்த உலகமே திரும்பி பார்த்துச்சு. ஸோ என்னை பற்றி இப்போ பெருமையாக பேசும்போது அந்த பொறுமைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இதுதாங்க. வாழ்க்கையில் நம்ம மேலே எவ்வளோ பேர் விமர்சனம் சொல்லலாம், தப்பாக பேசலாம், நம்மளை பற்றி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம், அமைதியாக கடந்து போயிட்டு நமக்கான ஒரு நேரம் வரும்ல, அந்த நேரத்தில் நம்ம யாருன்றதை நிரூபிக்கும் போது பேசின வாயெல்லாம் என்ன பண்ணலாம், ஃபேக்விக் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், அவளால் பேசவே முடியாதுல்ல. ஸோ இன்றைய நாளில் அமைதியாக கடந்து போயிடுங்க. எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நிச்சயமாய் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிற்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல், ஏன் இந்த மான்களை போல் நம்ம கால்கள் துள்ளி போகணும், நல்லா வலிமையாக இருக்கும், வேறு மிருகத்தை சொல்லாமல், வேறு அனிமல்ஸை சொல்லாமல் சொல்லி யோசிக்கலாம். வலிமை வாய்ந்த சிங்கத்தை கூட சொல்லலாம், இல்லை சிறுத்தையே சொல்லலாம், இல்லை யானையை கூட சொல்லலாம். ஏன் அதோட ஒப்பிடல அப்படின்னா, மான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த பார்த்துருப்பீங்க, நீங்கள் வண்டலூர் ஜூ போய் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருக்கலாம். கால்கள் செம ஒல்லியாக இருக்கும், ஆனால் துள்ளி ஓடுறதுல செம ஷார்ப்புங்க. அதே மாதிரி மலை இடுக்கில் எந்த ஒரு மிருகமும் அது வழியாக போக முடியலனாலும் இந்த மான்கள் அப்படியே ஈஸியாக போயிடும். ஏன்னா உடல் ஒல்லியாக வச்சுக்கிட்டு கால்களும் ஒல்லியாக தானே இருக்கும். ஸோ போகும்போது ஈஸியாக கடந்து போயிடும். ஸோ டக்குன்னு மலை ஏறி உயரத்துக்கு போயிடும்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மான்களுக்கு ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காருல்ல. ஆனால் இந்த மான்கள் பார்த்தீங்கன்னா துள்ளி ஓடி அது ஒரு இலக்கு, இப்போ அது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உயர்ந்த இடத்துக்கு டக்குன்னு போயிடுவான். மற்ற மிருகங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்குமா, அடப்பா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரிங்க, மான்களை இப்போ நம்மளை ஒரு சில விஷயங்கள் நம்மளை துள்ளி குதித்து ஸ்ட்ராங்காக்க போகிற நம்மளுடைய பாதங்களை, நம்மளுடைய கால்களை. நீ கலங்கி நிற்காத, மனம் உடஞ்சிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அன்பானவர்களே சந்தோஷமாக இருங்கள். இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் இடுக்கமான பாதையின் வழியாக செல்ல நேரலாம். ஆனால் இன்றைக்கு வாக்கு தத்தத்தின்படி எல்லா சுமைகளையும் தோள்கள் மீது சுமந்து இடுக்கமான பாதைகள் வழியாக செல்வதற்கான ஆண்டவர் உங்கள் கால்களை மான்களைப் போல மாற்றுவார். நீங்கள் உயர ஏறுவதற்கான ஆண்டவர் உங்கள் கால்களை மான்களைப் போல மாற்றப் போகின்றார். நீங்கள் எளிதாக ஏறிய உயர்ந்த ஸ்தலங்களில் அடைக்கலம் போக போறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமா இருங்க. எதுனா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். எவ்வளோ பலசாலியாக இருக்கட்டும், பணத்தில் மிகப்பெரிய உயர்ந்தவனாக இருக்கட்டும், வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கட்டும், சொத்து சொகம் எல்லாமே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. வெளிக்கொண்டு வாங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு போக போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் எந்த நோன்று இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று இன்று
நம்ம ஜபத்தில் கேட்க போகிறோம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள வாக்கு தத்தங்களையும் உம்முடைய அளவற்ற வல்லமையும் அன்பையும் எண்ணி நஞ்சு நிறைந்த இதயத்துடன் உன்முன் வந்திருக்கின்றோம் அப்பா. நாங்கள் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு ஏறும்படி நீர் எங்கள் கால்களை மான்களைப் போல ஆக்குகின்றப்பா. மான்களில் கால்கள் இடுக்கமான வழியிலும் மலைகளிலும் ஏறுவதற்கு உதவி செய்கின்றதைப் போல வாழ்வில் இக்கட்டான தடைகள் அவற்றை கடந்து செல்வதற்கு நீர் எங்களை பழகுவிப்பீர் என்று என்றும் விசுவசிக்கின்றேன் அப்பா. எங்களுடைய பாரங்களை சுமப்பதற்கான பலனை தந்து கடினமான பாதைகளை கடந்து செல்ல எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உபத்திரவ காலத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறி எங்களுக்கு உதவி செய்வீராக. வாழ்வில் இடுக்கமான பாதைகளை கடந்து செல்வதற்கு தேவையான உம்முடைய ஆசீர்வாதமும் பலனையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எசப்பா, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீர் என்று நாங்கள் உயர்ந்த ஸ்தலங்களை அடைவதற்கு உதவி செய்து எங்கள் வாழ்வில் மேலும் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீர் என்பதை அறிந்து நாங்கள் வாழ்வில் நிச்சயமாக உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருப்போம் என்று வாக்கு கொடுக்கிறேன். இயேசப்பா, இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வுக்கென அதை அறிக்கை பண்ணுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு செல்லும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நல்ல ஒரு பாதையை நோக்கி போகின்ற பொழுது இடறி விழாமல் நீர் எங்களை தாங்கி பிடிப்பீர் என்று நம்புகிறேன். இயேசப்பா, மான்களைப் போல நாங்கள் மாறுவதற்காக உம்முடைய கரம் எங்கள் மேல் எப்போது போவதற்கான நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகும் வேளையிலே கூட நீர் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஜூலை மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுங்க ஏசப்பா. எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எல்லோருக்கும் நல்லபடியாக போக வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய கரம் எப்போதும் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.